ஆஹா! நட்டி நட்ராஜ் அவர்கள் நடிச்ச டிஎன் 2026 படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழு வந்து ஒரு ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்தவே வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. அது அரசியல் சம்மந்தப்பட்ட படம்னாலயா, இல்ல தளபதி நடிச்ச படம்னாலயா அப்படிங்கிறது மக்களுக்கு தான் தெரியும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நட்டி நடராஜ் அவர்கள் இந்த படத்துல வந்து 2026 சட்டமன்ற தேர்தல மையப்படுத்தி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து, இந்த படத்த கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணுவாங்களா? இந்த படத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனைய கெளப்புவாங்களா? இந்த படத்த ரிலீஸ் பண்ண விடாம தட போடுவாங்களா? அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. அந்த படக்குழுவுக்கே அந்த ஒரு டவுட் இருக்கும். ஆனா தயவு செஞ்சு அப்படிலாம் வந்து பண்ணாம, அந்த படக்குழு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்த எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து, படத்த வந்து கம்பல்சரி வந்து ரிலீஸ் பண்ணணும். அரசியல் இல்லாம வாழ்க்கையில, வாழ்க்கையில அரசியல் இல்லாம இல்ல. நடக்கிற நடைமுறைய வச்சு தான் அவங்க வந்து படத்தையே எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு படமா இருந்தாலும். அதனால ஒரு தப்பு இல்ல. படத்த படமா மட்டும் பாருங்க. புடிச்சிருந்தா கிளாப் பண்ணுங்க. புடிக்கலன்னா வெளில வந்துருங்க. ஸோ வந்து நட்டி நடராஜ் எந்த ஒரு கேரக்டர் குடுத்தாலும் அட்டகாசமா நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டரு. நம்ம சதுரங்க வேட்டையில பார்த்துருப்போம். மகாராஜால போலீஸ் கேரக்டர் மிரட்டி எடுத்திருப்பாரு. எதிர்பார்க்க முடியாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்திருப்பாரு. நட்டி நடராஜ் படம் அப்டினாலே எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அவரோட ஆக்டிங் வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். குடுத்த கேரக்டர் சூப்பரா பண்ணுவாரு. அதே மாரியே எம்.எஸ். பாஸ்கர். அவர் நடிச்ச பார்க்கிங் படமா இருக்கட்டும், அவருக்கு அரசியல்வாதி கெட்டப் குடுத்தாலும் சரி, எந்த கெட்டப் குடுத்தாலும் அவர் வந்து அந்த கதாபாத்திரமாவே நடிப்பாரு. அவர் ஸ்பீச் வந்து அவ்ளோ தெளிவா இருக்கும். இப்ப மெட்ராஸ் லாங்குவேஜ்ல பண்ணணும் அப்டின்னா, மெட்ராஸ் லாங்குவேஜ்லயும் நல்லா பேசுவாரு. காமெடியனா அவர் நடிச்ச படத்துல அந்த கதாபாத்திரமா தத்ரூவமா நடிப்பாரு. ரெட்டின் கிங்ஸ்லி இருக்காரு. மத்த காமெடி ஆக்டர்லாம் வந்து காமெடி பண்ணா தான் சிரிப்பு வரும். ரெட்டின் கிங்ஸ்லி வந்து அவர் ஸ்பீச்சுக்கே வந்து சிரிப்பு வந்துரும். சூப்பரா வந்து காமெடி பண்ணுவாரு. அதே மாரியே தம்பி ராமையா. குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புட்ன்னா, சூப்பரான நடிகர் அவரு. அதே மாரி நம்ம ரோபோ சங்கர் அவரோட பொண்ணு இருக்காங்க. தலைவாசல் விஜய் அவரு இருக்காரு. ஆம் முக்கியமான நடிகர்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த படத்த வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து படம் வந்து பெரிய லெவல்ல ஹிட் அடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆவணும். இந்த படத்துல வந்து நட்டி நட்ராஜ் அவரோட கெட்டப் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, கிட்டத்தட்ட தளபதி விஜய் அவர்களோட சேம் டிட்டோவா தான் இருக்கு. அவரோட காஸ்டியூமா இருக்கட்டும், அவரோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவரோட தாடி, அவர் கையில போட்டிருக்க காப்பு, சேம் டிட்டோவா தான் இருக்கு. ஒருவேள தளபதி விஜய் அவர்கள இன்டிமேட் பண்ணி இந்த படத்த எடுத்திருப்பாங்களோ! அந்த கேரக்டர் வந்து நட்டி நடராஜுக்கு ஏன்னா வந்து அவரும் வந்து இதுல வந்து ஆக்டரா தான் இருக்காரு. ரசிகர் மன்றமா இருந்து மக்கள் மன்றமா மாத்துன மாரி தான் சொல்றாங்க. தளபதி விஜய் அவர்களும் அப்படித்தானே. விஜய் மக்கள் இயக்கமா இருந்தது தான் இப்ப தமிழக வெற்றி கழகமா மாத்தியிருக்காரு. ஸோ வந்து நல்ல விதமா எடுத்திருக்காங்களா? தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி எடுத்திருக்காங்களா? எந்த மாதிரியான கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கவே முடியாது. கண்டிப்பா வந்து படம் நல்ல விதமா தான் வந்திருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் 10 ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. படக்குழுவோட தணிக்கையெல்லாம் முடிச்சு, கண்டிப்பா வந்து படம் ரிலீஸ் ஆவணும். நட்டி நட்ராஜ் அவரோட ஆக்டிங்காக, இதுல இருக்க ரெட்டிங்ஸ் கிங்ஸ்லிக்காக, எம்.எஸ். பாஸ்கர், தம்பி ராமையா இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல பார்க்கணும். இந்த படத்துல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வெயிட்ல இருக்கேன். கண்டிப்பா வந்து படம் நல்லா இருக்கும். உங்களுக்கு நட்டி நட்ராஜ் நடிச்ச எந்த கதாபாத்திரம், எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். படம் வேற லெவல்ல ஹிட் அடிக்கும். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.